அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள் நண்பர்களே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன குட்டி பதிவு. சாத வாகனர்கள் அவர்களின் நாணயங்கள். சதவாகனர்கள் அப்படின்னு சொல்லலாம், சாத வாகனர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மன்னரின் பெயர் சதகர்ணி. வாகனம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பயணம் செய்பவர்கள். அதனால் சதவாகனா, சதகர்ணி மன்னர்களால் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம் சதவாகனா. இதை சாதவாகனா நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புத்தகங்கள் அப்படி தான் இருக்குது, சாதவாகனா நாணயங்கள் அப்படின்னு சொல்லி. மன்னரின் பேர் சதகர்ணி. ஒரு 5 நாணயங்கள் வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் யானை இருக்கும், மறுபக்கம் உஜ்ஜயினி சிம்பல் அப்படின்னு இருக்கும். உஜ்ஜயினி சிம்பல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி இருக்கும். பின்பக்கம் 4 வளையங்கள், நடுவில் கோடனால் அதை இணைச்சிருப்பாங்க. இந்த பக்கம் யானை தும்பிக்கையை தொங்கப்பட்டிருக்கும், தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கும், 2 தந்தங்களும் நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான யானைகள் இருக்கும். இதனோட ஆட்சி காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. கிமு 50லேருந்து 25 வரைக்கும், அதாவது கிமு 1ஆம் நூற்றாண்டு அல்லது கிபி 1ஆம் நூற்றாண்டு, இந்த இடைப்பட்ட காலங்கள். முன்னைவர் 1ஆம் சதகர்ணி, பின்னைவர் கௌதமிபுத்திர சதகர்ணி சாதவாகனர் அப்படின்னு போட்டிருக்க அரச மரபு. இது சம்பந்தமாக நிறைய படிக்கலாம். கிமு 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, அதுக்கு பிறகு அப்படி ஒரு பிற்பகுதி, அப்படி கிமு 1ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் கிபி 1ஆம் நூற்றாண்டு. இப்போ கிமுக்கு முந்தி உள்ள வருஷங்கள் இறங்கு முகமாக வரும். 4000லேருந்து 3000, 2000, 1000, 500, 400, 300 இறங்கு முகமாக வரும். அது 1 அப்படின்னு கணிக்கிற சமயம் கிபி 1ன்னு வரும். ஆனால் கிபி 1ங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து பிறந்த வருஷத்தை கணக்கிட்டு இப்போ 2024 அப்படின்னா கிபி 24 அப்படின்னு நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிடலாம். ஆனால் கிமுவை அந்த வருஷ காலங்களை இவங்க ஆராய்ச்சியாளர்கள் கிமு என்று கணித்து ஒரு கணக்கு வழிவர வேண்டும் என்பதற்காக வைத்துள்ளார்களே தவிர, கிமு காலங்களில் அந்த ஆண்டை கிமு என்று யாரும் அழைப்பது இல்லை. ஏனென்றால் வருங்காலங்களில் கிறிஸ்து ஒருவர் பிறப்பார். அவருக்கு பின்பு உள்ள ஆண்டுகளை கிபி என்றும், அவருக்கு முன்பு உள்ள ஆண்டுகளை கிமு என்றும் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அப்போ ஒரு முடிவு எடுக்கலை. அப்போ யாருக்கு தெரியும் கிபி 1ல் கிறிஸ்துவர் பிறப்பார்னு யாருக்கு தெரியும்? அதனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உள்ள காலங்களில் கிமு என்பது தவறு. ஆனால் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வருடங்களை கணக்கிட வேண்டும் என்பதற்காக வசதிக்கு ஏற்ப அதை கிபி கிமு என்று மாற்றிக்கொண்டார்கள். 1லேருந்து 2025 வரைக்கும் நீங்கள் கிபின்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. கிறிஸ்து பிறந்ததிலிருந்து நம்ம வருஷத்தை கணக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்பு கிமு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கிறிஸ்து பிறப்பார் நம்ம என்னத்தை கண்டோம். அதனால் கிமுன்னெலாம் அப்படி சொல்ல முடியாது. நான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வருடங்களை கணக்கிடுவதற்காக அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். இது 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு உள்ள நாணயங்கள். ஒரு அற்புதமான நாணயங்கள். நல்ல கண்டிஷன். நான் இப்போ எடுத்து காமிக்கேன். இப்போ ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறனால அது அப்படி தெரியுது. யானை, உஜ்ஜயினி சிம்பலு, யானையினுடைய தும்பிக்கை, யானையினுடைய தந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாகவே காமிக்கிறேன். சாதவாகனர்கள், சாதவாகனாஸ் தக்கான பகுதியில் நிலை கொண்டிருந்த ஒரு பண்டைய இந்திய பேரரசு, இந்திய அரச வம்சத்தினர். தக்கான பீடபூமின்னு சொல்லுவோம்ல அந்த பகுதியில். புராணத்தில் இவங்க ஆந்திரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். கிபி 1, 2, 3, 3ஆம் நூற்றாண்டு காலத்தவர்கள். கிபிக்கும் 3 நூற்றாண்டு இவங்க வந்திருக்காங்க. தற்போது ஆந்திரம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம் ஆகிய பகுதிகளை அடக்கி ஆட்சி புரிந்தவர்கள். மேலும் குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகம் ஆகிய பகுதிகளையும் ஆண்டவர்கள். தலைநகரங்களாக அமராவதி, பிரதித்தானா அல்லது பைத்தான் ஆகிய ஊர்கள் விளங்கின. வெஸ்டர்ன் சத்திரப்புகள், நார்த்தன் சத்திரப்புகள், மித்திரர்கள், மகா மேக வாகனர்கள், சமதாதர்கள், சூட்டர்கள் ஆகியோர்கள் இவர்களை சுற்றி இருந்தனர். நமக்கு சோழ மண்டலம் வரைக்கும் இவங்க வந்துட்டாங்க. சோழ பேரரசு இருந்துச்சுல, அது வரைக்கும் வந்திருக்காங்க.
இந்த சத்திரப்புகள் யார் தெரியுமா? வெஸ்டர்ன் சத்திரப்புகள், நார்த்தன் சத்திரப்புகள், அப்படி அது யார் தெரியுமா? மேற்கு சத்திரப்புகள், வடக்கு சத்திரப்புகள். சத்திரபதிகள் தான் இந்த சத்திரப்புகள். சத்திரபதிகள் ராஷ்டிர கூடர்கள்னு சொல்லுவாங்களா? நம்ம நம்ம மன்னர் சொல்லம்ல, சத்திரபதி சிவாஜின்னு சொல்லம்ல, அந்த சத்திரபதியை சேர்ந்தவங்க தான் இந்த சத்திரப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மொழி வந்து பிராகிருதம், சமஸ்கிருதம். பிராகிருதம் தமிழோட சேர்ந்தது. சமயம் இந்து பௌத்தம், அரசு முடியரசு. சமயம் இந்து பௌத்தம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்து மதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. புத்த மதம்னு அப்போவே இருக்குது, 2000 வருஷத்துக்கு முந்தையே இருக்குது. அதனால் இந்து மதம் என்பது நேற்று இன்று தோன்றியது என்று யாரும் கருதிவிட வேண்டாம். சதகரணி காலத்திலேயே 1ஆம் சதகரணி, 2ஆம் சதகரணி, கௌதமி புத்திர சதகரணி, புலமாவி, சாதவாகனர்கள், இவங்க காலத்திலேயே அந்த இந்து மதம், பௌத்த மதம் அப்படின்னு நிறையா இருக்குது. அப்போவே கௌதமி புத்திர சதகரணி, வசிஷ்ட புத்திர சதகரணி, வசிஷ்ட புத்திர புலாமவி ஆகியோர்கள் மன்னர்களாக இருந்திருக்காங்க. இந்த நாணயங்களில் ஒரு பக்கம் யானை தந்தங்களுடன் இருக்கும், மறுபக்கம் உஜ்ஜயினி சிம்பல் முத்திரை காணப்படும். இந்த உஜ்ஜயினி முத்திரைக்கு கந்தன் கேதா முத்திரை என்று பெயர். உஜ்ஜயினி முத்திரைக்கு கந்தன் கேதா முத்திரை அப்படிங்கிற பேர். சாஞ்சி ஸ்தூபி இவர்களால் நிறுவப்பட்டது. நான் என்ன சொல்லணும்னு தெரியல. சாஞ்சி ஸ்தூபியின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் வச்சுருந்தேன். மிகவும் சிறிய ஒரு நாணயம். அதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி சாஞ்சி ஸ்தூபியில் வரைஞ்சிருக்கிறதையும் என்கிட்ட காமிச்சு முக்கியமான நாணயம் சார்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட விலை சொன்னார், நான் வாங்கிட்டேன். அதை ஒரு நாள் எடுத்து வச்சு ஒரு பதிவு போட்டு ஒரு நண்பர் வாங்கிட்டு போயிட்டார். யார்கிட்ட கொடுத்தோம்னு தெரியாது, யார்கிட்ட வாங்கினோம்னு தெரியாது. அந்த நாணயத்தை கொடுத்துட்டு மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாகி உள்ளேன். இருந்ததே ஒரு நாணயம்தான், கொடுத்துருக்கக்கூடாது, கொடுக்க மாட்டேன். அதை ஏதோ பதிவில் போட்டேன், அவர் கேட்டுட்டார், கொடுத்துட்டேன். சாஞ்சி ஸ்தூபியின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயமும் நான் வச்சுருந்தேன், இப்போ இல்லைன்ட்டு. அதில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. சாஞ்சி ஸ்தூபியில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டின் பிற்பகுதியில் மன்னர்களின் பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. அதில் கிபி என்று குறிக்கப்படாமல் பொதுவாக 50 அப்படின்னு போட்டிருக்கு, 50 போட்டிருக்கு. நம்ம அதை கிமு 50ன்னு அதை எடுத்துக்கிடணும். புராணங்களில் குறிப்பிட்டபடி சந்திரகுப்த மௌரியர் 137 ஆண்டு ஆட்சி புரிஞ்சிருக்கார். மௌரிய பேரரசு அல்லது குப்த பேரரசு ரெண்டுமே ஒன்று தான். சந்திரகுப்த மௌரியர் 137 ஆண்டுகள் ஆட்சி பீடமேறி ஆண்ட பின்பு சுங்கர்கள் 112 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு, கண்வயனர்கள் 45 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த பிறகு, கண்வயனரின் இறுதி மன்னனான சுசர்மன் என்பவரை ஆந்திர சிமுகனால் கொல்லப்படுகிறார். ஆந்திர சிமுகன் யார்? இந்த சாதவாகனா, இந்த வம்சாவளியின் முதல் மன்னன் சிமுகன். அவர்களால் கொல்லப்படுதான். கொல்லப்பட்டதுக்கு அப்புறம்தான் சாதவாகனாவின் ஆட்சி காலம் தொடங்குகின்றது. சந்திரகுப்த மௌரியனின் ஆட்சி துவக்கம் 324 என கணித்தால், சிமுகன் 294 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது கிபி 30 ஆட்சிபீடம் ஏறியுள்ளான். சந்திரகுப்த மௌரியனுக்கும் சிமுகனுக்கும் 324 வருஷம் வித்தியாசம் இருக்குது. கிபி கிடையாது, கிமூல. சிமுகன் 23 வருஷம் ஆட்சி புரிகிறாரு. அவருக்கு பிறகு கண்கன் 18 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு. அதன் பிறகு அரசவை ஏறிய சதகரணியின் ஆட்சி காலம் கிபி 10ஆம் ஆண்டாக கணிக்கப்படுகிறது. இடையில் 2ஆம் சதகரணி ஆட்சி காலத்தில் சாதவாகன பேரரசு வீழ்ந்து மேற்கு சத்திரப்புகள் ஆட்சியை பிடித்து நாகபாணன் என்பவர் மன்னனாகிறார். கடைசியாக நல்ல விஷயத்தோடு முடிச்சிருவோமா? கடைசியாக கௌதம புத்திர சதகர்ணி என்பவர் மீண்டும் மேற்கு சத்திரப்புகளோடு போரிட்டு வென்று அந்த சாதவாகன பேரரசுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கின்றார். மீண்டும் அது அந்த காலத்தில் சகஜம்தானே போரிடுவது. வாங்க நாணயத்தை பார்ப்போம். இப்போ சாதவாகனா சதகர்ணி 1 இதான் சாதவாகனான்னா நான் எழுதி ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி எழுதினா தான் சதகர்ணாங்கிறது. இதனோட ரேட்டு 2800 ரூபாய்க்கு மேலே, 4000 5000த்துக்கு மேலே போயிட்டுருக்கு இதனோட ரேட்டு. ரொம்ப கிடைக்காத ஒரு அபூர்வமான ஒரு நாணயம் சாதவாகனர்கள் நாணயம்.
நான் கொடுக்குறது வெறும் 650 ரூபா தான். இந்த 650 ரூபா ரேட்டு நான் இன்றைக்கி போடலை. இது போட்டு நான் 6 மாதம் 1 வருஷத்துக்கு முந்தி போட்டது. இந்த நாணயம் கிடைக்கிற சமயம் போட்டது. இப்போ அதுலேருந்து அதிகமாக போட விரும்பலை, போட மாட்டேன். நான் எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கேன், அதை பிறகு செய்வேன். லைட்டு கிளாரிட்டிக்கு இருந்தாலும் நான் காமிக்கிறேன். யானை, யானையின் துதிக்கை முன்னால் தொங்குது. யானையின் பெருத்த உடல் தெரிகின்றன. முன்புறம் 2 கால்கள், அதுக்கப்புறம் ஒரு கால், அதுக்கப்புறம் ஒரு கால், அதுக்கப்புறம் வால், எல்லாம் தெளிவாக தெரிகிறது. யானையினுடைய பிடரி தெரியும். அதுக்கு மேலே ஒரு சின்ன முத்திரை இந்த பக்கம் இருக்கும். யானையின் தும்பிக்கைக்கு கீழே யானையின் தந்தம் இருக்கும். காமிக்கும். யானையின் தும்பிக்கைக்கு கீழே யானையின் தந்தம் இந்த இருக்கும். ரொம்ப தெளிவாக தெரியும் யானை. இந்த பக்கம் பார்ப்போம். உஜ்ஜயினி சிம்பல், கந்தன் கேதா முத்திரை இருக்கா. 4 வளையம். இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. சிலரில் 3 வளையம் தான் தெரியும், சிலரில் 2 வளையம் தெரியும். இதில் 4 வளையமும் 2 கோடுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இதுதான் உஜ்ஜயினி சிம்பல், கந்தன் கேதா முத்திரை. இந்த சாதவாகனரை பற்றி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்போ கொஞ்சம் விவரங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த டைரி எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒவ்வொரு டைரியாக இந்த மாதிரி உருவாக்கி அதை வரலாறுகளாக எழுதி வச்சுக்கிட்டு இருப்பேன். இது ஒரு நாணயம். என்ன, 2வது நாணயம். யானையை பார்த்துக்கோங்க, தும்பிக்கையை பார்த்துக்கோங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. மேலே ஒரு இது எழுதியிருக்கல, அதையும் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் திருப்புறேன். உஜ்ஜயினி சிம்பலையும் பார்த்துக்கோங்க. இந்த சிம்பல் இருந்தால் தான் அது வந்து சதகரணி 1 நாணயம். இப்போ நான் காமிச்சேன்னா, வலைத்தளத்தில் காமிச்சேன்னா, அந்த பக்கம் யானை கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து சாதவாகனர்களின் நாணயம். அதுக்கு மேலே ஒரு சின்ன குறியீடுகள் இருக்குது. இதில் அந்த குறியீடுகள் ரொம்ப தெளிவாக தெரியுது. இதில் வந்து யானைக்கு மேலே அந்த குறியீடுகள் தெளிவாக தெரியுது. இது ஆனா ஆஃபான்னு பார்ப்போம். அந்த செல்லு என் முகத்தை காமிக்கணும். அப்போ தான் அது ஆன் ஆகும். ஃபேஸ் லாக். ஓப்பன் பண்ணிட்டேன். சிம்பிள் இருக்கா. இந்த யானைக்கு மேலே எழுத்துக்கள்லாம் இருக்கா, முத்திரைகள்லாம் இருக்கா, எழுத்துக்கள் இருக்கா அந்த வரிசைக்கா. இதுதான் இப்போ நான் இதில் காமிச்சது. யானைக்கு மேலே எழுத்துக்கள் வரிசைக்கு அந்த இருக்கு வருங்க. 3வது நாணயத்தை பார்ப்போம். யானை தெரியுதா. யானை தும்பிக்கை, கால், உடம்பெல்லாம் எப்படி வச்சாலும் அந்த லைட்டு கிளார் அடிக்காமல் காமிக்கேன். கண்டிப்பாக காமிச்சிருவேன். யானை வந்து மேலே தள்ளி ஏறி நிற்கிது. கீழே நிறைய இடம் கிடக்குது. கீழே அந்த முத்திரையெல்லாம் தெரியுது இங்கெல்லாம். இது யானை கால்கள். இது யானையினுடைய தும்பிக்கை. நாணயத்தினுடைய விளிம்பில் இருக்கிறது தடிமனாக இருக்கிறது யானையோட தும்பிக்கை. அதுக்கு கீழே யானையோட தந்தம். இது பெரிய யானை உருவம். பின்னால் கால்கள் தெரியுதா. நல்லா யானை தும்பிக்கை வளைச்சி நிற்கிதா. இந்த பக்கம் பார்ப்போம். உஜ்ஜயினி முத்திரையில் ஒரு வளையம் தான் தெரியுது. அது ஒரு இதில் 4 தெரிஞ்சிச்சு, ஒன்று 3 தெரிஞ்சிச்சு. இதில் ஒரு வளையம் தான் தெரியுது. அடுத்து 4வது நாணயத்தையும் பார்ப்போம். மொத்தம் 5 நாணயம் உங்கள் பார்வைக்கு வச்சுருக்கேன். இதில் யானை எங்கே நிற்கிது தெரியுதா நண்பர்களே. யானை உங்களுக்கு இந்த பக்கம் முத்திரை இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இந்த பக்கம் 4 முத்திரையும் தெளிவாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. 4 ரவுண்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த யானையை எந்த கோணத்தில் பார்க்கணும்னு தெரியல. பார்த்துருவோம். இந்த வாரேன் ரைட்டு. இந்த வாரம் இது யானை தும்பிக்கை. இந்த முகமும் தும்பிக்கை இங்கே இருக்குது. இது கால்கள்,
பின்னாடி 2 கால் இருக்குது. இந்த தடிமனான உருவம் வந்து மேலே உள்ள எழுத்துக்கள் இருக்குது வரிசைக்காக 3, 4, 5, 6 எழுத்து இருக்குது வரிசைக்காக இருக்குது. இதில் வந்து முகத்தை தூக்கி வச்சுட்ருக்கு. இது ஒரு பெரிய உருவம். இது வந்து உடம்பு தான். நகத்துட்டு தட்டுறேன்னா இது வந்து உடம்பு. இது முன்னங்கால்கள், இது பின்னங்கால்கள். ஏன்னா இது ஒரு முத்திரை. இதில் வந்து முகத்தை தூக்கிட்டு இருக்கா. அந்த இருக்கிறவங்க இது மாதிரி இந்த தூக்கிட்டு இருக்கா, இது மாதிரியான தூக்கிட்டு இருக்கு. 5வது நாணயத்தையும் பார்த்துருவோம். கொஞ்சம் நேரம் தான் ஆகிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட மெதுவாக பொறுமையாக சொல்கிறது எனக்கு சந்தோஷம். இதில் இந்த யானை நிற்கிது. இது முன்னால் இருக்க தும்பிக்கை. நல்ல தடிமனான உருவம் இது. இதுக்குள்ள 4 தும்பிக்கையும் 4 கால்கள், 1, 2, 3 கால்கள் தெரியுது. தெரியுதா? அழகாக தெரியுதா? யானை தெரியுதா? இந்த பக்கம் பார்ப்போம். உஜ்ஜயினி முத்திரை தெரியுதா? உஜ்ஜயினி முத்திரைக்கு பின்னாலே எழுத்துக்களும் தெரியுது. இந்த பக்கம் எழுத்துக்களும் இருக்குது. இங்கிட்ட உஜ்ஜயினி முத்திரை, கந்தன் மேகா முத்திரை அப்படின்னு உஜ்ஜயினி சிம்பிள் இந்த இருக்குது. 2000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 1 வருஷம், 2 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம் இல்லை. இது எவ்வளவு பழமை ஆகின்றதோ அவ்வளோ பழமைக்கு தான் அதனோட வேல்யூ. இது வந்து நான் அந்த வெள்ளி முத்திரை நாணயங்கள் வச்சுருக்கேன். இந்த பாண்டியர் கால, சங்ககால பாண்டிய நாணயங்கள். அது சில பதிவுகளில் பார்க்குற ஒவ்வொன்றும் 8000, 10,000, 20,000, 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. பயங்கரமாக ரேட்டு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நான் அந்த நாணயத்தை விற்றோம்னா அதில் மட்டும் எனக்கு ஒரு 5-6 லட்ச ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி விற்க போகிறதில்ல, கிடைக்க போகிறது இல்லை, அது வேறு விஷயம். அப்புறம் ஒரு வெள்ளி நாணயங்கள் கொஞ்சம் ஒரு 1 கிலோ வரைக்கும் இருக்குது. அது வந்து முகலாயர் மன்னருடைய வெள்ளி நாணயங்கள். அது ஒரு நாணயம் வந்து நேற்றைக்கு வந்து ஒரு ஏலத்தில் 24 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கு ஒரு நாணயம். ஆனால் அதே நாணயம் 100% நான் வச்சுருக்கேன். 24 லட்சத்துக்கு யார் வாங்க போகிறா சொல்லுங்கள்? அதில் போட்டிருக்கு. உண்மையிலே ஏலம் பேருக்கு அதனுடைய முழு விவரங்களையும் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. 100% அதே நாணயம் நான் வச்சுருக்கேன், வெள்ளி நாணயம். 24 லட்சமெல்லாம் வேண்டாம், 2 லட்ச ரூபா கொடுத்து அப்போ தான் கொடுத்துருவேன். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்று உங்களிடம் சாதவாகன சதகரணி 2 காப்பர் காயின் 3 கிராம் எடை, எலிபெண்ட் உஜ்ஜயினி சிம்பலோட ஒரு அருமையான கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஒரு நாணயங்களோட உங்களிடம் வரலாற்றை சிறிது பகிர்ந்து கொண்டேன். சுங்கர்கள், கங்கர்கள், சாதவாகனர்கள், சத்ரப்புகள், ஆந்திரர்கள், தெலுங்கர்கள், மகாராஷ்டிரர்கள், வாகாடகர்கள், குஷானர்கள், குப்தர்கள், மௌரியர்கள், இது மாதிரி இந்திய வரலாற்று மன்னர்களை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்தோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் மாதிரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து ஹிஸ்ட்ரினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வரலாற்று ஆர்வலர்கள் இந்த நாணயம் வேணுங்கிறவங்க நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.